நான் கல்யாண வீட்டு சாம்பார் பண்ணி பார்க்க போகிறேன். காலையிலேருந்து ஒரே வீடியோ பார்த்தா வேண்டாம் தான். இந்த பாருங்கள், நமக்கு சாதா சாம்பாரே போதும். பருப்பு பூண்டு சாம்பார் பொடி போட்டால் அழகு போல் வந்துடும். இந்த வறுக்கிறதா அரைக்கிறதுனா நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட். வேணான்னு சொன்னால் இல்லை, நீ எல்லாத்தையும் எழுதி என் பக்கத்தில் இரு, நான் பார்த்து பண்ணிடுறேன். ரெசிபியை பார்த்தா 12th பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மாதிரி நீண்டுக்கிட்டே இருக்குது. சரி, வளர்ந்து வரும் கதாநாயகனா நம்ம தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கருவாடு தொக்க பண்ண போயிட்டேன். அந்த கருவாடை வெட்டுறதுக்கு நான் தனி கோச்சிங் கிளாஸ் தான் போயிருக்கணும் போல இருக்குது. என்ன வலி என் கை. ஆனால் சாம்பார் நல்ல வாசனை. உடனே உன் கைப்பக்குவம் விட என்னோடது நல்லா இருக்கும் போலயே, சூப்பராக இருக்கும் போலேயே ஒரே பேச்சு. ஓவராக பேசுகிறாப்லையே, பேசாமல் உப்பு தூக்கி போட்டுடலாமான்னு தான் இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக வேறு இருந்துச்சு. ஆனால் சட்டியே முங்குற அளவுக்கு அவ்வளோ அண்டா குழம்பு. நான் சாம்பார் சீக்கிரம் சாப்பிடணும்னு சொல்லி வெங்காயம் தக்காளி ஒழுங்காக வதக்காமையே டக்குன்னு கருவாடு தொக்க பண்ணிவிட்டு போய் சாம்பார் பார்க்குறது அது இன்னும் கட்டியாயிருச்சு. என்ன ஒரு கப்பல் கொலிச்சு, எனக்கும் கட்டியாயிரும் அவங்களுக்கும் கட்டியாயிருது. ஆனால் மனசுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி என்னன்னா, இன்னும் 7 நாளைக்கு எங்கள் வீட்டில் குழம்பு எதுவுமே பண்ண வேண்டாம். உற்று தண்ணீர் மாதிரி இந்த சட்டிக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கும்.